கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரேவதி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரோகிணி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாக்கா என்னோடய கல்யாண நாள் வரப்போகுதுல, அதுக்காக நான் அவருக்கு ஒரு பைக் வந்து கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ சுவாதி கேட்குறாங்க, அவ்வளோ காரு நிறைய வச்சுருக்காங்க, அவருக்கு போய் நீ பைக்கு கொடுத்தா அது என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறப்ப, அது உனக்கு சொன்னால் புரியாது, நல்லா யோசிச்சுப்பார், என்றைக்காவது அவர் வண்டி ஓட்டி நீ பார்த்துருக்கியா பைக்கு, இல்லை இல்லை, அப்புறம் எப்போ பார்த்தாலும் தான் வந்து பெரிய வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னா நிச்சயமாக நானும் அவரும் ஜோடியாக போகலான்ல, சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப, இதுவும் ஒரு நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நடத்து ரோகிணி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே ரேவதிக்காக கார்த்திக் வந்து ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மயிலை அழைச்சிட்டு போய் வந்து பார்க்குறாங்க. வீட்டை காமிச்சா வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், என்னப்பா திடீர்னு இவ்வளோ பெரிய வீடு யாருக்காக கட்டிக்கிட்டு இருக்க, ரேவதிக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாண நாள் வரப்போகுதுல்ல, அதுக்காக தான் இந்த வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அவளை கல்யாண நாள் அன்றைக்கி இங்கே அழைச்சிட்டு வந்து அவளுக்கு காமிச்சேன்னா நிச்சயமாக அவள் சந்தோஷப்படுவா அப்படிங்கிறப்ப, சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெளில வராங்க. வெளில வரப்போ இவங்க 2 பேரையும் வந்து சிவனாண்டியும் சரி இங்கே முத்துவேல் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. ரோகிணி இங்கே மொத்த பேரும் குடும்பத்தோடு வந்து எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே சந்திரா வந்து தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அக்கா கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா, இந்த மயில் வந்து துளி கூட வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு, தனியாக வந்து கடை வச்சுட்டு பெரிய ஆள் ஆக போகிறேன் அப்படின்னோடனே, அவருக்கு எங்கேருந்து வந்து உன்னை மதிக்காமல் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து துணிவு வந்துச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான். நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இப்போ நீ அவர் சேச்சா அப்படி நினைக்காத, அவர் தனியாக முன்னேறணுங்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழில் செய்கிறாரு, அதையே நீ வந்து அப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, உனக்கு பார்க்க அப்படி தான் வந்து தெரியும், ஆனால் அவன் உனக்கு எதிராக இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து அவன் பக்கத்தில் நின்று சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, உன் பக்கத்தில் கடைசி வரைக்கும் தனியாக இருக்க போகிறது நீயும் நானும் மட்டும்தான், அதை நல்லா முடிவு பண்ணிக்க, அப்புறம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கடைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் எல்லாமே வந்து வாங்கி வச்சிட்டிங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டேஸ்வரி கேட்குறப்ப, எல்லாம் வாங்கியாச்சத்தை, நாளை காலையில் வந்து நம்ம கடையை வந்து திறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ரேவதி வந்து ஒரே வந்து கனவுலேயே வந்து மிதந்துட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம். ஏன்னா அவங்க கார்த்திக்கோட பைக்கில் போகிற மாதிரி அப்படியே அப்பப்போ வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து இங்கே கார்த்தி வந்து கூப்பிடுறாங்க. என்னாச்சு, எப்போ பார்த்தாலும் வந்து ஆவுன்னா வந்து விட்டத்தை பார்த்தே வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குது, எதுவாக இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப, சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து, ஆமாம் நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி வந்து கேட்டோன்னே, கார்த்திக் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் வந்து நாளைக்கு வந்து மயில் வந்து கடையை திறக்க போகிறாரு, அவ்வளோதான், சரி நீ சீக்கிரம் தூங்கு, நம்ம நாளைக்கு வேலை இருக்குது, சீக்கிரமாக எழுந்தா தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கல்யாண நாள்னு ஒன்று இருக்குது, அதை மறந்துட்டு இப்படி வந்து பேசுனா நான் என்ன தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி வந்து அப்படியே கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் வந்து அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. நீ இப்போதைக்கு வந்து அப்படியே நினச்சிக்கிட்டே இரு, நான் மறந்த மாதிரியே, அப்போ தான் உனக்கு வந்து நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காமிக்கிறப்ப நீ எப்படி சந்தோஷப்படுறேங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சந்திரா கரெக்டாக யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நினச்சா அதை அப்படியே இந்த உல்ட்டாவாக மாற்றி பண்ணிவிட்டானே இந்த மயில் வாகனம், நாளுக்கு நாள் இவனும் வந்து நம்மளை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டான், நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, முதல்ல அந்த கடையை வந்து ஏதாவது கெலாட்டா பண்ணுவோம், நடக்கிற மாதிரி அதை ஆள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து அந்த கடைக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதோட முடியுது எபிசோடு.